குஸ்கா, தோசை, இட்லி, சாதம், ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரிக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு, கல்பாசி, நட்சத்திரப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இதையும் நல்லா போட்டு பச்சை வடை பகுதியிலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தக்காளியும் நல்லா உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதங்கினேன்னா நல்லா வதங்கிடுங்க. இதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வெஜிடபிள் ஆட் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஒரு உருளைக்கிழங்கு, 4-5 பீன்ஸு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான பட்டாணிங்க எல்லாம் ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சு வேக வச்சு விடணுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இது ஒரு மசாலா, குருமா மசாலா, வீட்டிலே அரைச்ச மசாலா, அதையும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு பச்சை வடை பகுதியில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க, நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலா, இதுக்கு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 6 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, தேங்காய் ஒரு 5 ஸ்பூன் தேங்காய்ங்க எல்லாம் போட்டு அரைச்சி நல்லா மையாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா ஓப்பன் பண்ணி கிண்டி கொடுத்து பாருங்கள். நல்லா வெந்துருச்சுன்னா இது சேர்த்து ஊற்றுங்க. இல்லாட்டா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு நம்ம ஊற்றிடணுங்க. வெந்துருச்சு. தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பாலாகவும் எடுத்து ஊற்றலாம், நீங்கள் அரைச்சியும் ஊற்றலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம கொஞ்சம் மல்லித்தழை, கருவேப்பிலை தழை போட்டு இறக்குனோம்னா அட்டகாசமாக இருக்குங்க. அன்றைக்கி தேங்காய் பால் சாதத்துக்கு தான் பண்ணியிருக்கேன். அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ வரும் பாருங்கள். அட்டகாசமான குருமா ரெடிங்க. வெஜ்ஜு குருமா எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.